வணக்கம். திருவெம்பாவை 15ஆம் பாசுரம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் களிகூர நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்து அணையாள் விண்ணோரைத்தான் பணியாள் பேரறையர்க்கு இங்ஙனே தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வார் உருவப் பன்முலையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவப் பூம்புனல் பாய்ந்தாடலோரோ ரெம்பாவாய். சிவபக்தியில் சிறந்த நம் தோழி எப்போதும் ஈசன் புகழ் பாடிக்கொண்டே இருப்பாள். சிவபெருமானின் புகழை பேசி பேசி அவளது கண்களிலிருந்து தாரை தாரையாய் ஆனந்த கண்ணீர் வழியும். ஐயன் ஈசனைக் காண அவள் கைலாயத்திற்கே சென்றதாக உணர்ந்து மீண்டும் பூமிக்கு திரும்பி வர மனம் இல்லாதவள் போல் அவளது பக்தி பரவச நிலை இருக்கும். தேவாதி தேவர்கள் பலர் இருப்பினும் ஐயன் சிவனே அவளுக்குரிய தலைவன் என்பாள். அவளைப்போல் நாமும் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டு நம்மை ஆட்கொள்ள வேண்டி அவன் தாழ் பணிவோமாக. அதற்காக மார்கழி அதிகாலை பூக்கள் நிறைந்த இக்குளத்தில் குளிர்ந்த நீரில் நீராடி ஈசன் நாம் உரைப்போமாக என சக தோழிகள் பேசிக்கொள்வதாய் இப்பாசுரம் அமைந்துள்ளது. பக்தி என்பது நம்மையும் மறந்த நிலையில் ஆண்டவனோடு இரண்டரக் கலந்துவிட்டதாயிருக்க வேண்டும். எத்தனை சுகபோகங்கள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் அவற்றை நம் சிந்தையில் ஏற்றாமல் ஒரு நிலைப்பட்ட மனதுடன் கடவுளை தொழ வேண்டும். அவரே உண்மையான ஆன்மீகவாதி ஆவார் என மாணிக்கவாசகர் கூறுகிறார். மீண்டும் இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.